இனி அடுத்ததாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இவ்வளவு பெரிய பதவியில் நியமிக்கப்படுவேன் என்று எதிர்பார்க்கவில்லை என்று இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நாராயணன் மகிழ்ச்சி. நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேலும் உயர்த்த இஸ்ரோ பாடுபடும் என்று நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தகவல். I was so happy, but then I know it's a great responsibility and great, rather I will tell, faith on me by the Honorable Prime Minister. That itself is a great honor. இஸ்ரோ தலைவராக கணவர் நியமிக்கப்பட்டதில் மகிழ்ச்சி என்று நாராயணனின் மனைவி கவிதா நியூஸ் 18க்கு பேட்டி. வீட்டிலும் அறிவியல் பற்றி விவாதிப்போம் என்றும் தகவல். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஊக்கத்தொகை. விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கு ஊக்கத்தொகையாக குடும்ப அட்டை ஒன்றுக்கு 50 காசு ஊக்கத்தொகை வழங்க கூட்டுறவுத்துறை உத்தரவு. யார் அந்த சார் என்பதற்கு ஆதாரம் இருந்தால் சிறப்பு விசாரணை குழுவிடம் கொடுங்கள். மலிவான அரசியல் செய்ய வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காட்டம். யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயல மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். பெண்களுக்கு எதிரான ஆட்சியை நடத்தியது அதிமுக. 100 சார் கேள்விகளை அதிமுகவை நோக்கி கேட்க முடியும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கெல்லாம் இப்ப பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்து உட்கார்றாங்க. இது போல 100 சார் கேள்விகளை அதிமுக பார்த்து என்னால கேட்க முடியும். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் முழுவதுமாக அதிமுக காரர்களால் நடத்தப்பட்டது. அதிமுகவின் பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சிதான் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர் நடக்கிறாங்கன்னு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அந்த அதிமுக அரசு ஒரு பெரிய நாடகமே ஆடிச்சு. இதனாலதான் நான் போய் சொன்னேன், பொல்லாத ஆட்சிக்கு சாட்சியே பொள்ளாச்சி தான் அப்படின்னு சொன்னேன். அண்ணாநகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக வட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பேரவையில் முதலமைச்சர் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதானவர் திமுக காரர் அல்ல, ஆதரவாளர் என்றும் விளக்கம். உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு இப்ப இந்த வழக்கில் அதிமுகவை சேர்ந்த 103வது வட்டச் செயலாளர் சுதாகர் என்பவரையும் பெண் காவல் ஆய்வாளர் ராஜு என்பவரையும் நேற்று கைது செய்து அவங்க நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. சுதாகர் அதிமுக வட்டச் செயலாளர் பொறுப்பில் இருக்காரு. அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. சென்னை மாணவி வழக்கில் கைது செய்யப்பட்டவர் நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், திமுக உறுப்பினர் இல்ல, திமுக ஆதரவாளர். அதை நாங்க மறுக்கல. ஞானசேகரன் மீது திமுக ஆட்சியில் எந்த வழக்குகளும் இல்லை. 2012 முதல் 2018 ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில்தான் ஞானசேகரன் மீது வழக்குகள் பதியப்பட்டதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ரகுபதி விளக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி யாராக இருந்தாலும் நடவடிக்கை, உச்சபட்ச தண்டனை பெற்றுத் தரப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா, அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதில் எந்த மாற்றம் கிடையாது. எந்த பின்னணியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம்.
பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தை மேற்கோள் காட்டி அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை நியாயப்படுத்துவதா? உண்மைக்கு புறம்பான தகவல்களை முதலமைச்சர் பேசுவதாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் குற்றச்சாட்டு. டிடி தமிழ் மூலமாக சட்டப்பேரவை நிகழ்வை படம் பிடித்து வெட்டி ஒட்டி ஏதேனும் செய்யலாம் என்று ஆளுநர் நினைத்தார். கண்டுபிடித்து பேரவையை மீட்டது முதலமைச்சர் என்று சபாநாயகர் அப்பாவு பேச்சு. ஆளுநர் அவர்கள் டிடியை அவர்களோடு அந்த பொதிகை தொலைக்காட்சியை கொண்டு வந்து ஏதாவது இங்கு தொலைக்காட்சியிலே படம் பிடித்து அதை வெட்டி ஒட்டி ஏதாவது செய்யலாம் என்று நினைத்து வந்ததை இந்த அரசு கண்டுபிடித்து அவரால் கொடுக்கப்பட்ட நெருக்கடியில் இருந்து இந்த அரசை இந்த பேரவையை மீட்டது மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகம் தான். நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை போட்டு தமிழக மக்களையும் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களையும் இது அவமானப்படுத்துகின்ற ஒரு செயலாக செய்வது வன்மையாக இந்த பேரவை கண்டிக்கிறது. ஆளுநர் வரும்போது பதாகைகளை ஏந்திய விவகாரத்தில் அதிமுகவினர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க சபாநாயகர் முடிவு. முதலமைச்சர் கேட்டுக் கொண்டதை அடுத்து நடவடிக்கை வாபஸ். நீங்கள் ஏற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் நிச்சயமாக நடக்காது என்ற உறுதியை அவர்கள் வழங்குவார்கள் என்று சொன்னால் இத்தோடு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை திரும்ப பெறப்பட்டது. கனிம வள விதிகள் சட்ட திருத்த மசோதாவை அதிமுக ஆதரித்து பேசவில்லை என்கிறீர்களா? வீடியோ ஆதாரத்தை தரட்டுமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி. மாநிலங்களவையிலே உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார் அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னால் அது வளர்த்தி விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன். நீங்க இல்லை என்று சொன்னால் ஆதாரத்தை சொல்லுங்கள், அதற்கு பெரும் முடிவு எடுக்கலாம். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரித்து பேசியிருக்கிறார். இது உண்மை. இல்லை என்று மறுக்கிறீர்களா? டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதி அளிக்காது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கும் வரை ஒரு பிடி மண்ணை கூட எடுக்க முடியாது என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. தமிழ்நாடு அரசு ஒருபோதும் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கவே வழங்காது. இந்த திட்டத்தை வரவே விடமா. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முதலமைச்சராக இருக்கிற வரை ஒரு பிடி மண்ணை கூட அங்க இருந்து எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு நிச்சயமாக அனுமதிக்காது என்பதை நான் இங்கு திட்டவட்டமாக உங்களிடத்தில் தெரிவித்து 3 மாதங்களுக்குள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் கூடுதலானோரை சேர்க்க நடவடிக்கை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. சென்னையில் சிறுமி வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக நிர்வாகி சுதாகர் கட்சியிலிருந்து நீக்கம். கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொண்டதால் நடவடிக்கை என்று விளக்கம். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக பதில் தர அணைகள் பாதுகாப்பு ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பிப்பு. அணை கட்டமைப்பு ரீதியாக ஆய்வு எப்போது கடைசியாக மேற்கொள்ளப்பட்டது என்றும் அணை பாதுகாப்பு ஆணையத்திற்கு கேள்வி. ஜாஃபர் சேட் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் முரண்பட்ட உத்தரவுகள் பிறப்பித்த விவகாரம். 2 பேர் கொண்ட உச்சநீதிமன்ற அதிருப்தி அடுக்கடுக்காக கேள்வி. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆலோசனையை வெளிப்படையாக நடத்த வேண்டும். கூட்டுக்குழு தலைவர் பிபி சௌத்ரிக்கு திமுக எம்பி வில்சன் கடிதம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் ஜனவரி 11 கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் 2 நாட்கள் உறைபனிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் கணிப்பு. கேரள மாநிலம் மலப்புரம் அருகே கோவில் திருவிழாவில் திடீர் என்று மிரண்டு வந்து தும்பிக்கையால் பக்தர்களை தூக்கி வீசி அடித்த யானை. சுமார் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். பனியால் மூடப்பட்டு கனவு உலகம் போல் காட்சியளிக்கும் அமெரிக்க சாலைகள்.
வீடு மரங்கள் என்று எங்கு பார்த்தாலும் பனிப்படர்ந்து காணப்படுகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் புறநகர் பகுதியில் கொழுந்துவிட்டு எரியும் தீ. வீடுகளை காலி செய்து வெளியேறி வரும் மக்கள்.